Hello friends, welcome to our channel. 11th standard BIO-ZOOLOGY பார்த்துட்டு இருக்கிறோம். Chapter 1 The Living World. நேத்து டாபிக்ல நம்ம tools for taxonomy பார்த்தோம். என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது for animals, plants, என்னெல்லாம் வேரி ஆகும், இது எல்லா டிஃபரன்சஸையும் நாம பார்த்தோம். ஓகேங்களா? கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் டாபிக் பார்த்தோம். மியூசியம்னா என்ன, ஜூ, மெரைன் பார்க்ஸ், ஸோ இது எல்லா விஷயத்தையும் பார்த்தோம் நேற்று. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் molecular taxonomical tools. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னது? molecular taxonomical tools. ஓகேங்களா? என்னன்னு பார்க்கலாம். molecularனாவே நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இது நம்ம molecule wise, DNA wise போய் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, ஸோ அந்த பேசிஸில் நம்ம எப்படி டாக்ஸானமியை யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் see what is molecular taxonomical tools. Technological advancement has helped to evolve molecular taxonomical tools from classical tools to molecular tools. So technology oda advancement ஆக development ஆக இப்போ நாம என்ன பண்றோமா, molecular level வரைக்கும் நம்ம போய் taxonomy டெவலப் பண்றோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. The accuracy and authenticity is more significant in the molecular tools. So நாம் கிளாசிக்கல் டூல்ஸை விட மாலிகுலர் டூல்ஸில் அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம டாக்ஸானமியை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாலிகுலர் டூல்ஸ் டாக்ஸானமியை கிளாஸிஃபை பண்ணுறது மோர் அக்யூரஸியாகவும் ஆத்தென்டிசிட்டியாகவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக நம்ம ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஃபாலோவிங் மெத்தட்ஸ் ஆர் பீயிங் யூஸ்டு ஃபார் டாக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், ஓகேங்களா, மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம மாலிக்யூல் வைஸ் போய் ரொம்ப டீப்பாக போய் அக்யூரேட்டாக டாக்ஸானமியை இம்ப்ளை பண்ணுறது தான் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இப்போ நம்ம கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்ன பார்த்தோம், மியூசியம், ஜூ, இந்த இடத்துல எல்லாம் ஆர்கானிசம்ஸ் அப்படியே வச்சுருப்பாங்க, நம்ம போய் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் மாலிகுலர் அந்த ஆர்கானிசமோட டிஎன்ஏ வரைக்கும் போய் அதோட கிளாசிஃபிகேஷனை ரொம்ப அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னது, this molecular taxonomical tools. ஓகேங்களா, பார்க்கலாம். molecular techniques and approaches such as DNA barcoding, ஓகேங்களா, DNA barcoding, DNA hybridization, DNA fingerprinting, restriction fragment length polymorphism, analysis in அது இது ஃபுல்லாக சொல்கிறாங்க, restriction fragment length polymorphisms analysis. ஓகேங்களா, and then what they have given, polymerase chain reaction சீக்வன்சிங். ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸுங்கிறாங்க. ஓகேங்களா, என்னன்னு பார்க்கலாம். மாலிகுலர் டெக்னிக்ஸ் அப்ரோச்சஸ் சச் அஸ் டிஎன்ஏ பார்கோடிங். இந்த டிஎன்ஏ பார்கோடிங் அப்படிங்கிறது இது என்ன டெக்னிக்னா, இட் இஸ் ஏ மாலிகுலர் டெக்னிக். இது என்ன பண்ணும்னா, நம்ம டிஎன்ஏல போய் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸில் எல்லா டிஎன்ஏவும் எப்படி இருக்குது, அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்பீஷீஸில் இருக்கிற எல்லா ஆர்கானிசமோட டிஎன்ஏவும் செக் பண்ணி பார்க்கறது தான் இந்த டிஎன்ஏ பார்கோடிங். ஸோ எந்தெந்த ஆர்கானிசம் எந்தெந்த ஸ்பீஷீஸ்க்கு பிலாங்கிங்காக இருக்குது, ஸோ அந்த ப்ராசஸ் அந்த கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாலிகுலர் டெக்னிக்கு தான் டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட் ஜெனட்டிக் மார்க்கர் இன் அன் ஆர்கானிசம்ஸ் டிஎன்ஏ, எதுக்கு, டு ஐடென்டிஃபை இட் ஆஸ் பிலாங்கிங் டு அ பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். ஸோ பர்டிகுலர் ஸ்பீஷீஸில் இந்த ஆர்கானிசம் பிலாங்கிங் ஆக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் தே ஆர் யூஸிங் டிஎன்ஏ பார்கோடிங். ஸோ அந்த ஆர்கானிசமோட டிஎன்ஏவை போய் அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் டிஎன்ஏ பார்கோடிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் ஒன்றுமே இல்லை, ஜெனட்டிக் சிமிலாரிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். ஒரு ஆர்கானிசமுக்கும் இந்த ஜீனஸ் இருக்கிற ஆர்கானிசம்லையும் இந்த ஜீனஸ் இருக்கிற ஆர்கானிசமுக்கும் அந்த ஜீன்ஸ் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். பிட்வீன் பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ், டிஎன்ஏ சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம ஃபியூச்சரில் படிப்போம், 12th ஸ்டாண்டர்டில் ஜெனட்டிக்ஸில் நம்ம படிப்போம் இந்த டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், டிஎன்ஏ பார்கோடிங் எல்லாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா டாக்ஸானமிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தீஸ் ஆர் த டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்மளுக்கு ஏற்கனவே 10th பார்த்துருக்குறோம். யூஸிங் த
DNA, we can identify the patterns, right? To identify an individual from a sample of DNA by looking at unique patterns in their DNA. ஸோ ஒவ்வொரு பர்சனோட பேட்டர்னை வச்சு டிஎன்ஏ பேட்டர்னை வச்சு இண்டிவிஜுவல் பர்சன்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வி ஆர் யூஸிங் திஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். அது நம்ம ஏற்கனவே படிச்சது தான். ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் polymorphisms RFLP. இது எதுக்குதுன்னா difference in homologous DNA sequences that can be detected by the presence of fragments of different lengths after digestion of DNA samples. இது ஒன்றும் இல்லை, DNA samples வந்து ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, DNA சீக்வன்சஸில் வந்து என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ் தெரியுது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் they are using this restriction fragment length polymorphisms analysis. ஓகேங்களா, இதை பற்றி இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம இதை பற்றி இன்னும் நல்லா டீப்பாக படிப்போம். ஓகேங்களா. அண்ட் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். எந்த ஸ்பெசிஃபிக் ஜீனை எந்த போர்ஷனில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, ஜீனில். ஸோ தட் இஸ் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் ஆர் யூஸ்ட் as taxon. ஸோ இந்த எல்லா டூல்ஸும் தான் we are using as molecular taxonomical tools. DNA barcoding, DNA hybridization, DNA fingerprinting technique, RFLP analysis, polymerase chain reaction sequencing. ஸோ இது எல்லாமே தான் என்னன்னு சொல்ல வராங்க, மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். புரிஞ்சுங்களா? மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் ஒன்றுமே இல்லை, மாலிகுலர் லெவலில் போய் டிஎன்ஏ லெவலில் போய் சேஞ்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தான் தே ஆர் யூஸிங் திஸ் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதுலேருந்து மோஸ்ட்டாக 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ், டெக்னாலஜியோட கிரேட் டெவலப்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட டூல்ஸ் தான் இந்த டூல்ஸ். தே ஆர் யூஸிங் ஃபார் கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா. ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் பார்க்கலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ். ஓகேங்களா. சைபர் டூல்ஸை கன்சிஸ்டாக இருக்குது. ஆலிஸ், டெய்சி, ஆபிஸ், ஸ்பைடா, டிராவிங் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறைய சைபர் டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலிஸ்னால் என்னென்னா ஆட்டோமேட்டட் லீஃப் ஹாப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். டெய்சி டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஆபிஸ் ஆட்டோமேட்டிக் பீ ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். அடுத்து ஸ்பைடா ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபைட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸ்பைடர், வாஸ்ப் அண்ட் பீ விங் கேரக்டர்ஸ். அடுத்து டிராவிங் வந்து ஹனிபி விங் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் என்னதுன்னு பார்க்குறீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்கானிசம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. லீஃப் ஹாப்பர். அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, பி ஐடென்டிஃபிகேஷன். இங்கே வந்து ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன், நிறைய ஸ்பீஷீஸ். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா ஒரு ஆர்கானிசமை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் தே ஆர் யூஸிங் திஸ் ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். இந்த டூல்ஸ் எல்லாத்துமே ஆர்கானிசம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை. இந்த டூல்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த அப்ரிவேஷன்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க, 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இட் இஸ் த லாஸ்ட் டாபிக் ஆஃப் அவர் லெசன். ஓகேங்களா. இதுதான் நம்ம டாப்பிக்கோட கடைசி லெசன், நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். நம்ம இப்போ பார்த்தது போக மிச்சம் இருக்கிற டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், எத்தாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், டாக்ஸானமிக் ரிசோர்ஸஸ். இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி இமேஜஸ் டு ஸ்டடி த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ். ஓகேங்களா. ஒரு செல் இருக்கிற செல் ஆர்கனல்ஸும் அந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் மாலிகுலர் லெவலில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. யூஸிங் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜஸ். ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஸோ தட் டூல்ஸ் அண்ட் ஆல் கால்ட் அஸ் நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜஸை யூஸ் பண்ணி அந்த செல்லோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கிறதெல்லாம் படிக்கிறது தான் நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். Ethology of taxonomical tools na based on the behavior of the organisms it can be classified. For example, sound of birds, bioluminescence. ஓகேங்களா. ஸோ இத்தாலஜினா அந்த ஆர்கானிசம் உடைய கேரக்டரை பொறுத்து பேர்ட்ஸோட சவுண்ட்ஸை பற்றி படிப்பாங்க. பயோலுமினசன்ஸ் எந்த ஆர்கானிசம் விச் வில் எமிட் லைட் ஆன் இட்ஸ் ஓன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்கானிசமோட பிஹேவியரை பொறுத்து படிக்கிற கிளாசிஃபிகேஷன்
they are using in the ethology of taxonomical tools and e-taxonomic resources. E-taxonomic na electronic resources, digital descriptions, books, internet la padikkiradhu, that is e-taxonomic resources. Taxa is an electronic resource for digital images and descriptions about the species which was developed by Natural History Museum London. So Natural History Museum London வந்து ஒரு டிஜிட்டல் வெப், அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இனோடாக்ஸா அப்படிங்கிற ரிசோர்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீஷீஸோட இமேஜஸ் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் நெட்டில். ஓகேங்களா? இனோடாக்ஸா மீன்ஸ் இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் ஆக்சஸ். இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் ஆக்சஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்ட்ரா டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஓகேங்களா? நியோ-டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், ethology of taxonomical tools, e-taxonomic resources. ஓகேங்களா? ஓகே, our lesson is over. ஃபர்ஸ்ட் லெசன் த லிவிங் வேர்ல்ட் ஓவர். இன்றைக்கி நாம் என்ன பார்த்துருக்குறோம்? இன்றைக்கி மாடர்ன் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ், அதாவது ஆர்கானிசம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சைபர் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டூல்ஸ் பார்த்தோம். நியோ-டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், ethology of taxonomical tools, e-taxonomic resources இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அவர் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஃபர்ஸ்ட் லெசன் த லிவிங் வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாம் பாட்னி போயிடலாம். நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து நம்ம பாட்னி ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? தென் இந்த லெசனுக்கான புக் பேக் எவல்யூஷன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கோட இந்த லெசனோட புக் பேக் எவல்யூஷனை பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து மண்டேலேருந்து நம்ம பாட்னி பார்க்க போகிறோம். பாட்னி ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? இன்றைக்கி எடுத்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் நீங்கள் கேட்கலாம். அப்புறம் 3 days வீடியோஸ் வில் நாட் பி போஸ்டட். ஓகேங்களா? மண்டேலேருந்து போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி தீபாவளி ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.